ஹாய் மை டியர் டார்லிங்ஸ். ஒரு கேவலமான சம்பவம் ஒன்று அரங்கேறிருக்கு நம்ம நாட்டில் திரும்பி மறுபடியுமே. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்னாண்டா டாட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரியா ஃபெர்னாண்டஸ் அவங்க ஒரு ஸ்பானிஷ் டிரைவர், பிரேசில்லேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க உலகம் பூரா சுற்றிருக்காங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாவில். ஸோ அவங்க உலகம் பூரா சுற்றிருக்காங்க, நிறைய ஊர்கள் போயிருக்காங்க, நிறைய நாடுகள் போயிருக்காங்க. ஈவன் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க, பங்களாதேஷ் நம்ம நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் லடாக் கார்துங்களா ரீச் பண்ணி அதோட ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்குது. இதில் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட்டோ ரைடர் அவங்க. ஸோ அவங்களும் அவங்க ஹஸ்பண்டுமே இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இந்த வாட்டி அவங்க பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் போகிறதுக்காக பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காங்க. பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ள நேபாளுக்கு போகணுன்றது அவங்க பிளான். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டில் இருக்க தும்கா டிஸ்ட்ரிக்டில் அவங்க நைட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நைட்டு டென்ட் போட்டு தான் ஸ்டே பண்ணுவாங்க. டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் தட் ஏர்லி ஹவர்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்த கும்பல், அந்த லோக்கல் கும்பல் நைட் அவங்கள தாக்கியிருக்காங்க. தாக்கி அவங்க பொருளெல்லாம் பிடிங்க, அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஜீர்ணிக்க முடியாத விஷயம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பேர் சேர்ந்த கும்பல் அந்த ஃபெர்னாண்டாவை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கும்போதே. எவ்வளவோ நாடுகள் போயிட்டு வராங்க, அங்கெல்லாம் நடக்காதது நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கேவலமான சம்பவத்தை, ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கிறது, திரும்பி ஒரு கேவலமான சம்பவம். ஏற்கனவே டூரிஸ்ட் இந்தியாவுக்கு வரணும்னா ஒன்று டெரரிசம்காக பயப்படுறாங்க, அகைன் இந்த ரேப்ஸ்னும் போது கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்படி ஒரு கேவலமான சம்பவத்தை அரங்கிட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க இளைஞர்கள். ஒரு கேவலமான இளைஞர்கள் தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க வீடியோ பார்த்தேன். அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாவில் எனக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் அதை நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் டீப்பாக, ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை விஷயங்கள்னால நான் கொஞ்ச நாள் சோஷியல் மீடியாவில் இல்லை, ஒரு 2-3 நாளாக. ஸோ பார்த்துன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ அவங்க பார்த்தேன், அவங்க ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்தேன், அவங்களோட வீடியோ பார்த்தேன், அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுக்கு ஃபெர்னாண்டாவும் போட்டிருக்க வீடியோ பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. பெட்டர் ஆஸ் எ இந்தியனாக அவங்களுக்கு இப்போதைக்கு சாரி தான் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா நம்மளை மாதிரி இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே சரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களுமே இதை பார்க்குறவங்க யாருக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸை நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு, நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆஸ் அ பைக்கர் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை ஜஸ்டிஸ் வாங்கி தரணும் அவங்களுக்கு. எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பாருங்களேன். ஒரு பொண்ணை கொடுங்க, அதை பற்றி பேச முடியல. சரி, இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் படிப்பறிவு கம்மி இருக்க மக்கள் கிராமத்தில் அந்த மாதிரி இடத்துல இட்ஸி பூட்ஸ் எங்கெங்கேயோ போகிறாங்க. அவங்க வீடியோஸ் பாருங்கள். இட்ஸி பூட்ஸ் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்கள். அவங்க சிங்கிள் உமன், தனி லேடியாக அவங்க அந்த பைக் எடுத்துன்னு காட்டுக்குள்ளாராகட்டும் பல இடங்களில் போகிறாங்க. அங்கெல்லாம் அவங்க அவ்வளோ போலீஸ்காரங்க காசு கேட்டாங்கன்னு ஒரு வேளை அந்த போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கே தவிர, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எங்கேயுமே நடக்கலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம பல பேர் ஷேர் பண்ணாதான் இது மேலே போய் நோட்டீஸ் ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதை கேட்கும்போது. அதுவும் அவங்க வீடியோஸ் போடுறாங்க. இன்றைக்குமே அவங்க ஸ்டோரியில் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க மூஞ்சியில் இருக்க அடிலாம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு மிருகத்தனமாக நடந்துப்பானுங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதுவும் நம்ம நாட்டில் நடந்திருக்கும் போது இன்னும் கேவலமாக இருக்குது. மை டியர் டார்லிங்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே தெரியட்டும். அவங்களுக்கான சப்போர்ட் நம்மளால் என்ன முடியுமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.